ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பன் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35, 36 படிக்கலாம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அல்லேலூயா. கொடிய பலவந்தனான ஒரு மனுஷன், ஒரு துன்மார்க்கன், அவன் பச்சை மரத்தை போல நல்ல தழைத்து செழிச்சிருக்கிறானா. இப்போ நார்மலாக அப்படி தானே யோசிப்போம். ஒரு துன்மார்க்கன் நல்லா இருக்கான்னா, எப்படி இருந்தான் அவன் துன்மார்க்கன், மோசமானவன், அவன் அப்படி தழைச்சிருக்கான், அப்படி செழிப்பா இருக்கான் பாரு, நம்மளும் நீதிமானா வாழ்ந்து பரிசுத்தவானா வாழ்ந்து எண்ணத்தை கண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரதான் செய்யும். அப்படிதானே? ஒரு மனதில் ஒரு அங்கலாய்ப்பு. ஆசாப் புலம்புற மாதிரி, ஆசாப் அப்படிதான் நிறைய இடத்துல புலம்பியிருப்பார், சங்கீதக்காரனாக ஆசாப். நமக்கு அப்படிதான் தோணும். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் ஒழிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அல்லேலூயா. சில அரசியல் தலைவர்களை துன்மார்க்கனா இருக்கிறவனை மட்டும்தான் மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க, அரசியல் தலைவர்களை தவிர. மற்றபடி சாதாரணமா ஒரு வாழ்வில் இருக்கிற, ஏன்னா ஏன் அரசியல்ல அதாவது தலைவர்களா இருக்கிறவங்க ராஜாக்கள், துன்மார்க்கம ராஜா, ஏன்னா அவங்களுக்கு நாளாகம் புஸ்தகம், அதாவது அவங்களுக்கு நாட்குறிப்பு இருக்கு, அவங்க பேர் வந்துடும். மற்றபடி சாதாரணமாக வாழ்கிற மக்களை, துன்மார்க்கமாக வாழ்ந்த மக்களை யாரும் மனசில் வச்சுக்கிறது இல்லை. அவங்களுடைய நினைவுகளை அவங்க அழிச்சிடுறாங்க. ஒழிஞ்சாண்டா அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கன்பானவர்களை, நீங்கள் துன்மார்க்குடைய செழிப்பை நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அது நிரந்தரமானது இல்லை. அவனுடைய செழிப்பு, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய உயர்வெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன பண்ணிடும், மறக்கப்பட்டு போயிடும். ஆனா ஒரு நீதிமானுடைய வார்த்தை ஒரு குடும்பத்தை கட்டும். அதை தொடர்ந்து அவங்க வம்சம் முழுவதுமா அவங்கள நினைக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் அங்கே வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேன், துன்மார்க்கரை நீங்க பார்த்து பொறாமப்படவோ, வருத்தப்படவோ, சலித்து கொள்ளவோ யோசிக்காதீங்க. அவர்கள் கொஞ்ச காலத்துல ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், துன்மார்க்கமாக வாழ்றனை பற்றி கவலைப்படாது, பொல்லாங்கான வாழ்க்கை வாழ்றனை பற்றி கவலைப்படாது, அசுத்தமான வாழ்க்கை வாழ்றனை பற்றி நீங்கள் சலிச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதியை வச்சிருக்கிறார். வளர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே, துன்மார்க்கமான மக்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்படாமல் உம்மை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட, நீதியை குறித்து சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய நேரங்களில் நாங்கள் துன்மார்க்கனுடைய ஆண்டவர் செழிப்பை பார்த்து நாங்கள் ஆண்டவரை சஞ்சலப்படுகிறோம். எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையே, நாங்கள் சந்தோஷமா, நாங்கள் சில பொருட்கள் எங்களுக்கு கிடைக்காத போது, சில உயர்வுகள் எங்களுக்கு கிடைக்காம சலித்து கொள்ளுகிறோமே. ஆனாலும் தேவரீர் ஆண்டவரை எங்களை மன்னித்து, கர்த்தாவே, தயவாக கர்த்தாவே, ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய நீதிகளை, நியாயங்களை கவனிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதை பார்க்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துன்மார்க்க மேல் கவனம் வைக்காமல் நீதிமானுடைய வாழ்வை கவனத்தில் வைத்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Bye bye.